ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் சொல்லி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டிலேருந்து செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் விட்டுருக்காங்க. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணியிருக்கணும். நான் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி பண்ணனால உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது ஆர்ஆர்பி வெப்சைட்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் லாகின் வித் ஆதார் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து செக்ஷன் கண்ட்ரோலர் வந்து இருக்குது. செப்டம்பர் 15லேருந்து உங்களுக்கு 14 அக்டோபர் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இது வந்து அப்ளை அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் உங்களுக்கு நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் 13 ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை தமிழுமே இருக்குது. டிஃபால்ட்டாகவே இங்கிலீஷ், ஹிந்தி இருக்குது. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன ஜோன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சென்னையாக இருந்தால் சென்னை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுபோக வந்து கீழே இருக்கிற 2 டிக்கெட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துடும். ஆல்ரெடி இருக்க டேட்டாஸ்லாம் நாங்கள் அப்படியே எடுத்துக்கோன்னு கேட்கும். அதெல்லாம் நீங்கள் டேரெக்டாகவே அதை ஃபில் பண்ணிக்கும். அதனால் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அந்த எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் ஃபில் பண்ணாத ரிலீஜன், மேரியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதுலேயுமே வந்து நான் க்ரீமி லேயர்னால் உங்களுக்கு 8 லேக்கு கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதுக்குரிய ரிசர்வேஷன்லாம் வரும். இல்லைனா உங்களுக்கு 8 லட்சத்துக்கு மேலே வந்து சேலரி வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு க்ரீமி லேயர் வர மாதிரி இருக்கும். இதுக்கு ரிசர்வேஷன் இருக்காது. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே பெர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக பார்த்து கரெக்டாக கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனாக கேட்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டிசபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற கேட்கும். ஸோ அது போக வந்து இந்த இபிசியில் வருவீங்களா அப்படிங்கிற கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே ரயில்வே எம்ப்ளாயி இருக்கீங்களா, அந்த ரயில்வே எம்ப்ளாயில் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க அப்படிங்கிறலாம் கேட்கும். அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேரெக்டாக அந்த 250 ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 500லேருந்து 400 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த அக்கௌண்ட்டு திரும்ப உங்களுக்கு போட்டு விடுறதுக்காக அது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் இது வந்து கண்டிப்பாக கிராஜுவேஷன் லெவல் அப்படிங்கிறனால எஸ்எஸ்எல்சி அது போக வந்து உங்களோட பேச்சுலர் டிகிரியோட இது வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வர எல்லா எக்ஸாமுக்கும் லைவ் கேப்சர் ஃபோட்டோ தான். அதுக்கு என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒயிட் கலரில் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கக்கூடாது. பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி டார்க்கான இதில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டு சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. கருப்பு கலரில் தான் நீங்கள் சைன் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். இந்த ஃபோட்டோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணேன். அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படிங்கிறனால அதை நீங்கள் ப்ளஸ் பண்ணாலே போதும். இது இந்த சைடு ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் டிக்கு கொடுத்து ஓகே கொடுத்து லாஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கும். ப்ரிவியூ பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆயிரும். அப்புறம் இது ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சில டீட்டெயில்ஸை நான் காட்டிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.